வெல்கம் டு வனிதாஸ் கிச்சன். இன்றைக்கி கொள்ளு பருப்பு கொள்ளு ரசம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. கொழுத்தவனுக்கு கொள்ளு, இளைச்சவனுக்கு எள்ளுன்னு ஒரு பழமொழி இருக்குது. அதனால் இன்றைக்கி கொள்ளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். கொள்ளு ஒரு 1/4 கிலோ எடுத்துடலாம். இது குக்கரில் போட்டு கல் தூசி இருக்கான்னு பார்த்துட்டு 2 தடவை தண்ணி ஊற்றி நல்லா அலசிக்கலாம். ஒரு 2 சொம்பு இதுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா நம்ம ரசத்துக்கு இந்த தண்ணி தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதில் பழுத்த தக்காளி ஒரு 2 போட்டுக்கலாம். குக்கர் மூடிடலாம். 5 விசில் வரட்டும். இப்போ கொள்ளு வெந்துருச்சு. இதை எடுத்துடலாம். ரசத்துக்கு தண்ணியை வடிகட்டிட்டு ஒரு தக்காளி இதிலே போட்டுடலாம். கொள்ளில் நமக்கு 2 ஹெல்த்தியான டிஷ்ஷு நம்ம இன்றைக்கி செஞ்சுருக்குறோம். நீங்களும் செஞ்சு பாருங்கள். கொள்ளு பருப்பு செய்யலாம். ஸ்டவ்வில் கடாயை வச்சு எண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் ஊற்றி சூடானதும் கடுகு 1/2 ஸ்பூன், காஞ்ச மிளகாய் ஒரு 7 போட்டுக்கலாம். இது கொஞ்சம் செவந்ததுன்னு கொத்தமல்லி 1 ஸ்பூனு, சீரகம் 1/2 ஸ்பூனு, மிளகு 1/4 ஸ்பூனு. கொள்ளு நான் ஒரு 5-6 பேர் சாப்பிட்ற மாதிரி தான் நான் செஞ்சுருக்கிறேன். 1/4 கிலோ போட்டு. நீங்கள் 2 பேர் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா 100 கிராம் போட்டு செஞ்சாலே போதும். சின்ன வெங்காயம் ஒரு 5 அல்லது 20 போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் ஒரு 2 போட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். இதில் ஜீரகம், மிளகு, கொத்தமல்லி இதெல்லாம் போட்டிருக்கிறதுனால நல்ல வாசனை வருது. கொள்ளு வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லானது. அதனால் சேர்ந்து சாப்பிட்டு பாருங்கள். இதிலே பூண்டு ஒரு 4 பல் போட்டுக்கலாம். இந்த வேக வச்சு அந்த கொள்ளு, இந்த தக்காளி ஒன்று அந்த தண்ணியோடய ஊற்றிக்கலாம். சளி இருமல் இருக்கிறவங்க கொள்ளு சாப்பிட்லாம். கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்களும் இந்த கொள்ளு சாப்பிட்டா நம்ம கொலஸ்ட்ரால் குறையும். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு 1 நிமிஷம் வேக விடலாம். இந்த கொள்ளு சாப்பிடும்போது சிறுநீரக கற்கள் கரைஞ்சிரும். ஸ்டவ்வை இப்போ ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் நேரம் ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் இந்த கொள்ளை போட்டு அரைச்சிக்கலாம். அரைக்கும்போது தண்ணி தேவைப்பட்டால் வேக வச்ச அந்த தண்ணியை கொஞ்சம் ஊற்றி அரைச்சிக்கலாம். நைஸாக அரைக்க தேவையில்லை, கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். அப்போ தான் சாதத்தில் போட்டு நம்ம சாப்பிடும்போது இப்போ பாருங்கள் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சாச்சு. இப்போ கொள்ளு பருப்பு ரெடி ஆகிடுச்சு. ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். அடுத்து கொள்ளு ரசம் வைக்கலாம். ஜீரகம் 1 ஸ்பூனு, மிளகு 1/2 ஸ்பூனு, வரமிளகாய் ஒரு 2 அம்மியில் வச்சு அரைச்சிட்டு பூண்டு ஒரு 10 பல் வச்சு நசுக்கிக்கலாம். இதை எடுத்து ஒரு தட்டில் வச்சிடலாம். மிக்ஸி ஜார்லேயும் நம்ம போட்டுக்கலாம். கடாயில் எண்ணெய் 1 ஸ்பூன் ஊற்றி சூடானதும் கடுகு 1/2 ஸ்பூனு, காய்ந்த மிளகாய் ஒரு 2, காஞ்ச மிளகாய் போடாதவங்க பச்சை மிளகாய் கூட போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, அரைச்ச அந்த பேஸ்ட்டு, மிளகு ஜீரகம் பேஸ்ட்டு இதிலே போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதிலே தக்காளி ஒன்று போட்டு வதக்கிக்கலாம். நம்ம வேக வைக்கும்போதே ஒரு தக்காளி போட்டிருக்குறோம். மஞ்சள் தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். வாரத்தில் ஒரு தடவை இந்த கொள்ளில் ரசம், சுண்டல் அல்லது கடையல் ஏதாவது ஒன்று நம்ம செய்து சாப்பிட்லாம். பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி போட்டு கொதி வரட்டும். புளியை நான் அப்படியே போட்டுட்டேன். புளியை கரைச்சும் புளி தண்ணியாகவும் நம்ம ஊற்றிக்கலாம். கொள்ளு தண்ணியில் இருக்கிற இந்த தக்காளியை நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு இப்போ தண்ணி கொதிக்குது. அதிலே இந்த கொள்ளு தண்ணியை ஊற்றிக்கலாம். ரசத்துக்கு தேவையான ஒரு கொதி வரட்டும். இப்போ கொதி வந்தோடனே கொத்தமல்லி தழையை போட்டு இறக்கிடலாம். கொள்ளு ரசம் ரெடி ஆகிடுச்சு. பார்க்கும்போதே கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. நீங்களும் இந்த மெத்தடில் செய்து சாப்பிட்டுட்டு உங்கள் கமெண்ட் போடுங்க. கொள்ளு பருப்பு அண்டு கொள்ளு ரசம் ரெடி.